வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் சொல்லுங்க ஹஸ்ரத். அல்ஹம்துலில்லாஹ். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட அனர்த்தம், வெள்ள அனர்த்தம், பாதிப்புகள், மண் சரிப்பு, அதால் ஏற்பட்ட இழப்புகளை பற்றி முழு நாடும் அறிஞ்சிருக்கு. இந்த அடிப்படையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா நாடளாவிய ரீதியில் ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி என்ற அடிப்படையில் பெரிய ஒரு செயல் திட்டத்தை என்ன செய்தாங்க, முன்னெடுத்தாங்க. அதில் எங்கட மாவட்டம் களுத்துறை மாவட்ட ஜமியத்துல் உலமாவோட 5 கிளைகள் இருக்குது. அதில் ஒன்று தர்கா டவுன் கிளை, அடுத்தது வேர்வலை கிளை, பானந்துறை கிளை, அட்டில்கம கிளை, களுத்துறை சிட்டி, இந்த 5 கிளைகள் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை நாங்கள் பிரித்து கொண்டு என்ன செய்தோம், முழு அளவில் செய்தோம். அந்த அடிப்படையில் முதலாவது எங்களுக்கு நுவரெலியா மாவட்டம் தரப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் நாங்கள் 2 கட்டமான முயற்சிகள் செய்தோம். ஒன்று, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு சப்ளை கிட்டத்தட்ட 5000 ரூபாய் பெறுமதியான ஒரு 5400 பேக் என்ன செய்தோம் நாங்கள் மாவட்டத்தால் நிறுத்தம் 5 கிளைகளும் சேர்ந்து என்ன செய்தோம். கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய அமௌண்ட் உண்டு, 5000 ரூபாய் ஒரு 5400 பேக் என்ன செய்தோம் நாங்கள் கொடுத்தோம். அது இல்லாமல் கொல்னாவ பகுதியில் உணவுடைய விஷயத்தில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அது ஹசரத்துக்கும் தெரியும், கிட்டத்தட்ட டெய்லி 10,000 பார்சல் கிட்ட நாங்கள் என்ன செய்தோம், தொடர்ந்து நாங்கள் கொடுத்து கொண்டே இருந்தோம். சமைச்சு உடனே வீடு இருந்த எடுத்து என்ன செய்தோம், அது தொடர்ந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அடிப்படையில் செய்தோம். அடுத்த கட்ட வேலை திட்டம் ஒன்று செய்தோம். தொழில் வாய்ப்புகளை இழந்த, அதாவது இதால் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, அந்த அடிப்படையில் நுவரெலியா மாவட்டத்தை சிட்டியில் முதலாவது பாதிக்கப்பட்ட கடை வச்சிருந்த அந்த தொழிலாளர்கள் எடுத்து அவனோட கடையை திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் செய்து அதுக்குரிய முழு வேலையை கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிச்சு உடனடியாக என்ன செய்யறது, அதை ஆரம்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்துட்டோம். அதேமாதிரி நுவரெலியா சிட்டிக்கு அவுட் ஆஃப் சிட்டிக்கு வெளியில் யாரெல்லாம் தொழிலாளர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் திட்டம் கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம், கொண்டு போய் கொண்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த பகுதி கொல்னாவ பகுதியில் அடுத்த கட்ட ஒரு பொறுப்புனா தர்காட்ட எங்கள்கிட்ட கீழே அதை பொறுப்பெடுத்தாங்க. அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட், குசினி தளவாடங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 1050 குடும்பத்துக்குரிய கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாயோட பெறுமதியான பேக், ஒரு 1050, அதாவது 1,26,00,000 ரூபாயோட ஒரு வேலை திட்டம். அதை நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கோம். இது எங்கட மாவட்ட கிளை. இது இல்லாம ஒவ்வொரு மாவட்ட கிளைகளுக்கும் பல பகுதிகளை பிரிச்சு இதே மாதிரி நாடளாவிய ரீதியில ஜமியாட வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் கம்ப்ளீட் இல்லை, போய் கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.